السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ஈரலகநாதர் உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் மேலும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நல்லதொரு லட்சியத்தோடு இறை அருளையும் அன்பையும் எதிர்நோக்கி மகரிபு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் சத்தியத்தை பரிமாறலாம் என்ற ஆசையோடு வருகை தந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா காலகட்டங்களிலும் சமூக மக்கள் சீர்கேட்டின் பக்கம் செல்லும் போதெல்லாம் காலத்திற்கு தகுந்தாற்போல தேவைக்கேற்ப இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு இறை தூதர்கள் இறைவனால் கொடுத்தனுப்பப்பட்ட இறை செய்திகளை சமூகத்திற்கு எடுத்து சொல்லி தங்களுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றினார்கள். அதில் இறுதியாக வந்தவர்கள்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரமாட்டார்கள், நுபுவத்து முற்று பெற்று விட்டது, ரிசாலத்து முடிவடைந்தது என்ற கருத்தோட்டத்தில் யாருக்கும் இரண்டு கருத்து இருக்க முடியாது. அது ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வேண்டுமானால் இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கலாம். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இனிமேல் ஒரு நபி வரமாட்டார்கள் என்ற கொள்கையில் உறுதியோடு இருக்கிறோம். அப்படியானால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்கள் வழிகேட்டில் செல்ல மாட்டார்களா? ஏகத்துவத்தை விட்டு அவர்கள் அப்பாற்பட்டு போக மாட்டார்களா?
அவர்களிலும் குளறுபடிகளும் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பில்லையா? அவர்களிடத்திலே சமூக கொடுமைகள் ஏற்பட அறவே வாய்ப்புகள் இல்லாமலாக்கப்பட்டு விட்டதா என்றெல்லாம் பல கேள்விகள் எழலாம். இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகத்திலும் ஷிர்க் ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நீங்கள் யூதர்களையும் நசாராக்களையும் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் எப்படி உடும்பு பொந்துக்குள் நுழைந்தார்களோ அதுபோல நீங்களும் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் அதற்கு பின்னால் நீங்கள் சென்று அங்கேயும் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சுட்டி காட்டினார்கள். யூத நசாராக்கள் எந்த விஷயங்களெல்லாம் தவறி போனார்களோ அந்த தவறுகள் இந்த சமூகத்திலும் ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிவிட்டு சென்றார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இப்படி சூழ்நிலைகள் இருக்கும் என்றும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சீர்கேட்டை இந்த சமூகத்தில் அது ஏற்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக சென்று விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக இந்த சமூக சீர்கேடும் குழப்பங்களும் ஷிருக்கும் பிதஅத்தும் இவைகளெல்லாம் ஏற்படும் போது இனிவர் தூதர் இங்கே வருகை தர மாட்டார்கள் என்றால் இவைகளை எல்லாம் சரி செய்வதற்கு இறைவன் செய்து வைத்த ஏற்பாடு என்ன என்றால் அதைத்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துஅமினூன பில்லாஹ் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். நீங்கள் எல்லாம் சிறந்த சமுதாயம். இதுவரைக்கும் உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகங்களிலேயே ஒரு தலை சிறந்த சமூகம் யார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தே முஹம்மது ஆகிய இந்த சமூகம் தான் தலை சிறந்த சமூகம் என்று இறைவன் சான்று வழங்குகிறான். சான்று வழங்குவது வேறு யாரும் இல்லை, உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தரக்கூடிய சர்டிபிகேட் அல்ல, அல்லாஹ் சான்று வழங்குகிறான். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். கொடுத்து இந்த சமூகத்தை அதற்குரிய பொறுப்பை அல்லாஹ் இந்த சமூகத்தை ஏற்க செய்கிறான். இந்த சமூகம்தான் இந்த சமூகத்தினுடைய சக அங்கத்தினர்கள் வழி தவறும் போது, மார்க்க நெறிகளை விட்டு அப்பாற்பட்டு செல்லும் போது, இறை தூதர் காட்டி தந்த வழிமுறை ஒன்றாக இருக்க அவர்கள் வேறு வழிகளில் செல்லும் போது அவர்களை சரியான பாதைக்கிட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இனிமேல் இந்த சமுதாயத்தை சார்ந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதற்காகத்தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு விருதையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், ஹைர உம்மத் என்ற விருதினை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய சமூக மக்களை சஹாபாக்கள் சபையை சஹாபாக்கள் சமூகத்தை ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒன்று கூட்டிவிட்டு என்ன சொன்னார்கள்? சூசகமாக தன்னுடைய மறைவை தான் இனிமேல் உலகத்தை விட்டு செல்ல போகிறேன், அது இன்னும் குறுகிய காலத்தில் நடைபெறும் என்பதை சூசகமாக எடுத்துணர்த்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து பெறக்கூடிய ஒரு தகவலேனும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சமூகத்திடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். தன்னிடம் சுமத்தப்பட்ட அந்த சுமையை, தன்னிடம் சுமத்தப்பட்ட அந்த பொறுப்பை இனிமேல் நீங்கள் தான் ஏற்க வேண்டும். அதற்காக நுபுவத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதல்ல, ரிசாலத்தை ஏற்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நன்மை ஏவுகிற, தீமை விட்டு சமூகத்தை தடுக்கிற, பாவமான காரியங்களையும் சமூக கொடுமைகளையும் விட்டு சமுதாயத்தை அப்புறப்படுத்துகிற நல்ல பணிகளை இனிமேல் நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும். பரஸ்பரம் சகோதரர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் ஒருவர் வழிதவறி செல்லும் போது பிறர் அவர்களை சரியான பாதைக்கு இட்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது சஹாபாக்களை எல்லாம் விட்டு விடைபெறக்கூடிய, ஏன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் விட்டு விடைபெறக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசம் இதுவென்றால், நன்மை ஏவி தீமை தடுக்கிற பொறுப்பும் கடமை உணர்வும் நம்மில் எப்படிப்பட்டது, எந்த அளவிற்கு அது சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை உணர நாம் தவறிவிடக் கூடாது. நாம் இன்றைக்கு பிரச்சாரம் என்ற வகையில், மக்களுக்கு தஅவா என்ற வகையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டங்களில் மக்கள் ஒரு குறுகிய பகுதியில் இருந்தார்கள். அந்த குறுகிய பகுதியில் உள்ள மக்களை, ஏதோ ஆயிரம் இருக்கக்கூடிய மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் பெருக்கம் அதிகமாகி சுற்று வட்டாரம் முழுவதும் மக்களாக இருக்க இந்த மக்களை சீர்திருத்தம் செய்ய நாம் என்ன
நேரம் ஒதுக்கி இருக்கிறோம், எவ்வளவு காலங்களை அதற்காக செலவிட்டிருக்கிறோம், எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம், அதற்காக என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம் என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்களும் இஸ்லாத்திற்காக, தீனை பரப்புவதற்காக செய்த தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளோடும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு உயரிய லட்சியத்திற்காகத்தான் தாவா என்பது, மார்க்க பிரச்சாரம் என்பது, நன்மை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் என்பது ஏதோ ஒரு மேடை ஏற்பாடு செய்யப்பட அதில் ஒன்றிரண்டு அறிஞர்கள் வந்து பேசிக்கொண்டு கலைவதோடு நம்முடைய தாவா பிரச்சாரம் முற்று பெற்றுவிடக் கூடாது. அது தொடர்ந்து நடைபெற வேண்டும், அது பல இடங்களிலும் வியாபிக்க வேண்டும், பலருக்கும் சத்தியம் சென்று அடைய வேண்டும். திருமறை குர்ஆனுடைய போதனைகள் நம்முடைய சமுதாயத்தினுடைய பல அங்கத்தவர்கள் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சக சமூகத்தை சார்ந்தவர்களே மார்க்கத்தை பற்றி பரிபூர்ணமாக விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் இதுதான் என்று ஏதோ ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மனங்களில் பிடித்ததை எல்லாம் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பிரச்சாரம் என்பது அது உண்மையான அதனுடைய தோற்றத்தில் சஹாபாக்களும் இறை தூதரும் எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ, எப்படி தெரு முனைகளில் நின்று மக்களை அழைத்தார்களோ, சந்தைகளில் நின்று மக்களை அழைத்தார்களோ, மக்கள் ஒன்று குழுமுகிற இடங்களை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்தி மக்களை நல்வழியின் பக்கம் அழைத்தார்களோ, அதுபோன்று நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உயரிய லட்சியத்தோடு தான் இது போன்று உங்கள் முன்னால் வருகை தந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கால சூழ்நிலையில் இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் பல விஷயங்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் சில உண்மைகளை துறந்து பேசுகிற போது பலருக்கும் அது ஆவேசத்தை ஏற்படுத்தலாம். இது இன்று நேற்று ஏற்படக்கூடியதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் மாத்திரமல்ல, அதற்கு முந்தி எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவர்களெல்லாம் இறை வசனங்களை அல்லது மார்க்கத்தினுடைய போதனைகளை சமூகத்திற்கு எடுத்து சொல்லும் போது உடனே அவர்கள் வரவேற்பை பெற்றதில்லை, மாறாக அவர்கள் எதிர்ப்பைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் எதிர்ப்பைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் மனவேதனைகளைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் மன கஷ்டங்களையும் பல உயிரிழப்புகளையும் அவர்கள் ஏற்படுத்தித்தான் சமூகத்தில் நல்லதை விதைத்திருக்கிறார்கள், சமூக மக்களை சீர்திருந்த செய்திருக்கிறார்கள். ஏன் குறிப்பாக இன்னும் சில நாட்களில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சந்தோஷ நாளாக, திருநாளாக ஒரு நாயகருடைய, ஒரு வரலாற்று நாயகருடைய வரலாறை எண்ணி பார்த்து அவர் வாழ்க்கையில் செய்த தியாகங்களை எல்லாம் எண்ணி பார்க்க இருக்கிறோமே, அதை நினைத்து பல பாடங்களை நாம் நினைவூட்ட இருக்கிறோமே. அந்த இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் தந்தைக்கு முன்னால் அதட்டலுக்கு ஆளாகவில்லையா, எதிர்ப்புகளை சந்திக்கவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இடத்தில் யா அபத்தி என்று அன்போடு அழைத்து லிம தஅபுது மா லா தஸ்மா மா லா யஸ்மா வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷைஆ என்று சொல்லி பிரச்சாரம் செய்கிற போது லஇல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக ஃபஹ்ஜுர்னி மலியா, ஓ இப்ராஹிமே எங்களுடைய இந்த கடவுள்களை எல்லாம் நீ வெறுக்கிறாயா, நிராகரிக்கிறாயா? இந்த உன்னுடைய பிரச்சாரத்தை விட்டு நீ விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் லஅர்ஜுமன்னக ஃபஹ்ஜுர்னி மலியா, உன்னை கல்லால் எறிந்து விடுவேன், என்னை விட்டு தூரமாக சென்று விடு என்று கல்லை காட்டித்தான் மிரட்டினார்கள், கத்தியை காட்டி மிரட்டினார்கள், சொல்லனா துயருக்கு ஆளாக்கினார்கள். எதற்காக? என்ன லாபத்தை எதிர்நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சந்தித்தார்கள்? எதற்காக அதையெல்லாம் சந்திக்க நேர்ந்தது? அல்லாஹ் ஒருவனுடைய வஜ்ஹுக்காக, அல்லாஹ் ஒருவனுடைய ரிலாவுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் மையமாக கொண்டு தனக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை, தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை, இவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் சமூகத்திற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய மனவேதனைக்கு ஆளானார்கள். அதுபோல லூத் அலைஹிஸ்ஸலாம், அதுபோல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று பல்வேறு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பாருங்கள். எல்லா நபிமார்களும் மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள். எதற்காக? சத்தியத்தை சொன்னதற்காக. இது போன்ற சத்தியத்தை தான் நாங்கள் இங்கே சொல்ல நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை தான் இங்கே நாங்கள் ஆதாரமாக கொண்டு பேசுகிறோம். யாருடைய வாழ்க்கை வரலாறுகளையோ அல்லது யாருடைய புராணங்களையோ அல்லது யாருடைய இதிகாசங்களையோ அல்லது யாரும்
கற்பனையாக பிறரை பற்றி கதையாக எழுதி வைத்த கதைகளையோ நாங்கள் இங்கே சொல்ல வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொற்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டிய செயல்கள், இவைகளை எடுத்து சொல்லி சமூகத்தை நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதுவே எங்களுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட பல நபிமார்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற பாடம் என்னவோ அந்த பாடத்தை திருமறை குர்ஆனுடைய வெளிச்சத்தில் சமூகத்திற்கு எடுத்துச் சொல்வதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் வேற என்ன எங்களுடைய எதிர்பார்ப்பு என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆக இந்த எதிர்பார்ப்பு, இந்த லட்சியம் நிறைவேற என் அன்பு சகோதரர்களோடு, தாய்மார்களோடு, இளைஞர்களோடு, சிறுவர்களோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்கே சொல்லப்படுகிற செய்திகளை கேளுங்கள். பஷ்ஷிர் இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊன ஹஸனா. வேண்டாம் ஓடு என்று சொல்லி விரட்டுவதோ அதட்டுவதோ அல்லது மிரட்டுவதோ இதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? என்னதான் சொல்லுகிறார்கள் என்றாவது பார்ப்போம் என்று வாருங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தான் வாழ்த்து சொல்லுகிறான். நபியே, பஷ்ஷிர் இபாதி, என் அடியார்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். எப்படிப்பட்ட அடியார்களுக்கு? அல்லாஹ் அடியார்கள் என்று பொத்தம்பதுவாகத்தான் சொல்லி காட்டுகிறான். அடியார்கள் என்றால் முஸ்லிம்களில் அடியார்கள் என்று சொல்லவில்லை, வேறு 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 மதத்தை சார்ந்த அடியார்கள் என்று தன்னந்தனியாக அல்லாஹ் பிரித்து பார்த்து சொல்லவில்லை. பஷ்ஷிர் இபாதி, யாராக இருந்தாலும் என் அடிமைகளில் யார் யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊன ஹஸனா, நல்லது எங்கே சொல்லுகிறார்கள் என்று செவிதாழ்த்தி கேட்டு, நல்லதை செவிதாழ்த்தி சொல்லப்படுகிற கருத்துக்களை கேட்டு, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு, அப்படி சொல்லப்படுகிற கருத்துக்களில் எது சரியானது என்பதை பார்த்து அதை பின்பற்றக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப செய்து சொல்லுகிறாரே, வாழ்த்து சொல்லுகிறாரே. அந்த வாழ்த்துக்குரியவர்களாக என் அருமை தோழர்கள் இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரர்கள் இருக்க வேண்டும், என்னுடைய தாய்மார்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்கே சில உண்மைகளை நாம் சொல்ல நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஏகத்துவ கொள்கையை இந்த சமூகத்திற்கு சொன்னார்களோ அந்த ஏகத்துவ கொள்கை கடைசி வரையிலும் காக்கப்பட வேண்டும். அந்த ஏகத்துவ கொள்கையில் களங்கம் ஏற்படுத்தப்படக்கூடாது என்பதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் வழி தவறி செல்வதற்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிட்டு அங்கங்கே கொடுக்கப்படுகிற திருத்தங்களை எல்லாம் கொடுத்து இந்த ஏகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றினார்கள். எப்படி பல கட்டங்களில் பல நிலைகளில் சஹாபாக்கள் தவறான பாதையை தேர்வு செய்து சென்றார்கள். இந்த ஏகத்துவத்தை களங்கப்படுத்துகிற பல பாதைகளை தேர்வு செய்ய நேர்ந்தது. புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த தோழர்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சில தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ் இஜஅல் லனா ذات அன்வாத் கமா லஹும் ذات அன்வாத், நபியே, இறை தூதரே, அவர்களுக்கு எப்படி தாத்து அன்வாத்து இருக்கிறதோ எங்களுக்கும் அது மாதிரி தாத்து அன்வாத்துகளை ஏற்படுத்தி தரலாம் அல்லவா என்று காபிர்களை ஒப்பிட்டு, காபிர்கள் அவர்கள் போராட செல்லுகிற போது தாத்து அன்வாத் என்று சொல்லப்படுகிற அந்த மரங்களில் அமர்ந்து தபர்ருக்கை நாடி, பரக்கத்தை நாடி அந்த மரக்கிளையில் அமர்ந்தால் ஒரு அபிவிருத்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தாத்து அன்வாத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் ஆயுதங்களை தொங்க விட்டிருக்கிறார்கள். அதில் மனசமாதானத்தை அவர்கள் பெறுகிறார்கள். எங்களுக்கு அப்படி மனசமாதானம் அடையும்படியாக, எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்படியாக, எங்களுக்கும் பரக்கத்து கிடைக்கும்படியாக அப்படி ஒரு தாத்து அன்வாத் என்ற ஒரு மரத்தை எங்களுக்கும் யா ரசூலல்லாஹ் ஏற்படுத்தி தாருங்களேன் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக அறிந்து கொண்ட சஹாபாக்கள் அல்ல, குன்னா ஹதீசு அஹ்தின் பில் இஸ்லாம், நாங்கள் இஸ்லாத்தில் அப்போதுதான் வருகை தந்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய சில தோழர்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த எங்களிடத்தில் குஃப்ருடைய சில தாக்கங்கள், குஃப்ருடைய சில உள் உணர்வுகள் உள்ளத்தில் இருக்கவே என்பதை சூசகமாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுவிட்டோம். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்தும் தஸ்அலூன கமா சுஇல மூஸா மின் கபில், இதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன கேட்டார்களோ அதே கேள்வியை தான் நீங்கள் கேட்கிறீர்கள். என்ன கேட்டார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன கேட்டார்கள்? இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா,
மூசாவே, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறதே, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறதே, ஒரு கடவுளையாவது பார்க்கும்படியாக சிலையாக ஏற்படுத்தி தாருங்களேன் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்கள் கேட்டார்களே, அதுபோல் இருக்கிறது நீங்கள் கேட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை சுட்டிக்காட்டி, ஒரு உம்மத்தை சுட்டிக்காட்டி, இதற்கு முன்னால் கடந்து சென்ற ஒரு சமூகத்தை சுட்டிக்காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். இப்படி கேட்பது முறையல்ல. நீங்கள் கேட்பது ஷிர்க்குடைய வாசலை திறந்து கேட்கிறீர்கள், அதற்குள்ளே செல்ல வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இது முறையல்ல. அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் இலாஹாக கருதப்பட வேண்டும். நம்மில் பலர் கேட்கலாம், என்ன அவர்கள் ஒரு மரத்தை தானே கேட்டார்கள், சிலையா கேட்டார்கள்? நம்முடைய இந்த காலகட்டத்தினுடைய இது போன்ற வசனங்களை எடுத்து சொல்லுகிற போது, உண்மைகளை எடுத்து பரிமாறுகிற போது சிலர் கேள்வியாக கேட்பார்கள், அவர்கள் மக்கா காபிர்கள் சிலைகள் அல்லவா வைத்திருந்தார்கள், நாங்கள் சிலையா வைத்திருந்தோம் என்று ஒரு முகாரணா செய்வார்கள், ஒப்பீட்டாய்வு செய்வார்கள், செய்து ஒரு அறிக்கை சமூகத்திற்கு தருகிறார்கள். நான் கேட்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயம் வழி தவறுகிற போது, தன்னுடைய சமூகம் வழி தவறுகிறது, சஹாபாக்களில் சிலர் தவறான பாதையை தேர்வு செய்ய முற்படுகிறார்கள் என்கிற போது அவர்களை திருத்தி சரியான பாதைக்கு வழிநடத்துகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணத்தை காட்டினார்கள்? என்ன உதாரணத்தை காட்டினார்கள்? சஹாபாக்கள் கேட்டது ஒரு மரத்தை தானே, ஒரு பரக்கத்து நாடி, மன அமைதியை நாடி, தான் போருக்கு சென்றால் வெற்றி கிடைப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய மரமாக இருக்கிறது என்ற கருத்தோட்டத்தில் ஒரு மரத்தை தானே கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு என்ன சொன்னார்கள்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் கேட்ட கேள்வி என்ன கேட்டார்கள்? இலாஹை தாருங்கள், எங்களுக்கும் இலாஹை தாருங்கள். அவர்களுக்கு மாத்திரம் இலாகுகள் இருக்கிறதல்லவா, அவர்களுக்கு மாத்திரம் பல கடவுள்கள் சிலையாக இருக்கிறதல்லவா, எங்களுக்கும் அதுபோன்று தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு எதை பதிலாக சொன்னார்கள்? நாமும் இதைத்தான் சொல்லுகிறோம். வழி தவறுதல் என்பது பிற சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய நிலை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்தை சீர்திருத்தினார்களோ அந்த சமூகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த சமூகத்தினுடைய அதே நிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா? அதே ஈடுபாடுகள் இந்த சமூகத்தில் இருக்கிறதா? உடனே தூக்கி எறிய வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வோடு மாத்திரம்தான் துஆ செய்ய வேண்டும் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடும் துஆ செய்யலாம். அல்லாஹ்வோடு மாத்திரம்தான் துஆ செய்ய வேண்டும் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடும் துஆ செய்யலாம், வலிமார்களோடும் துஆ செய்யலாம், நாதாக்களோடும் துஆ செய்யலாம், சுஹதாக்களோடும் துஆ செய்யலாம். அது துஆ மாத்திரமல்ல, இஸ்திக்ஃபாரும் செய்து கொள்ளலாம், இஸ்திஆனாவும் செய்து கொள்ளலாம், இஸ்திகாசாவும் செய்து கொள்ளலாம். எதற்கும் தடையில்லை என்று சொல்லி சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேனும் ஒரு வசனத்தை அதற்கு ஆதாரமாக அவர்கள் காண்பிக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் உருவாக்கி சென்றார்களா? இதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார்களா? இதற்காகத்தான் பல சஹாபாக்கள் உயிர்களை தியாகம் செய்தார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்ணாமல் குடிக்காமல் பருகாமல் அவர்கள் ஷுஐப் அபீ தாலிபில் அடைக்கப்பட்டார்களே பல மாதங்களாக, அவர்கள் பல கொடுமைகளுக்கு மின்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்களே, சொல்லனா துயருக்கு ஆளாக்கப்பட்டார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எவ்வளவோ மன வருத்தங்களும் மன அழுத்தங்களுக்கும் ஆளானார்களே. எதற்காக? இப்படி ஒரு கொள்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களை எடுப்பதற்காகத்தானே. அந்த கொள்கை திரும்ப அப்படியே இந்த சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால், இதை சொன்னால் இது குற்றம் என்று கருதுகிறார்கள், இது குழப்பம் என்று கருதுகிறார்கள், இது குர்ஆனுக்கு முரணாக கருதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சஹாபாக்கள் தவறும் போது, தவறான ஒரு பாதையை தேர்வு செய்கிற போது அவர்களுக்கு திருத்தம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் காண வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் சில சஹாபாக்கள் வருகை தருகிறார்கள். அவர்கள் வந்து யா ரசூலல்லாஹ், ரோமிலும் பாரசீகத்திலும் அங்கே அவர்கள் தங்களுடைய மன்னர்களுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சுஜூது செய்கிறார்கள் என்றால், அதுவும் அப்படிப்பட்ட மன்னர்களுக்கு அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது சுஜூது செய்வதற்கு? சுஜூதை பெற்றுக் கொள்வதற்கு என்ன அருகதை அவர்களுக்கு இருக்கிறது? அதைவிடவெல்லாம் பல மடங்கு அருகதை உள்ளவர்களாக, அதைவிட தகுதி உள்ளவர்களாக, நாயகமே நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு நாங்கள் சுஜூது செய்தால் என்ன என்று சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள். வேறும் சில ஹதீசுகளை பார்க்கும் போது சுஜூதில் வந்து விழுந்து விட்டார்கள்
சில தோழர்கள். காரணம் என்ன? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வின் மீது அவ்வளவு கௌரவம் வைத்திருந்தார்கள், கண்ணியம் வைத்திருந்தார்கள். உலகத்தில் இப்படியெல்லாம் சிலருக்கு சுஜூது செய்யும் போது அதை விடவெல்லாம் பன்மடங்கு சுஜூதுக்கு தகுதியுள்ளவர்களாக நாயகத்தை காணுகிறார்கள். அதனால் தான் வந்து கேட்கவும் செய்கிறார்கள், செய்யவும் செய்து விட்டார்கள், சுஜூதில் விழுந்து விட்டார்கள் என்றால் அந்த சுஜூதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்களா? எனக்கு சுஜூது செய்கிறார்கள், ஆஹா இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லி சுஜூது செய்வதனுடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும். சஹாபாக்கள், கௌரவிக்க தெரிந்த சஹாபாக்கள் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. காரணம் என்ன? ஒரே இலாஹி என்று சொன்னால், ஒரே கடவுள் என்று சொன்னால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரே ஒருவன் தான் வணங்க தகுந்தவன் என்றால் அதில் அடியுரைத்து நிற்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொண்டதோடு சமுதாயத்திற்கு அப்படி போதிப்பதைத்தான் அவர்கள் லட்சியமாக கொண்டிருந்தார்கள். அதனால் சமூகத்தில் எவ்வளவு ஆழமாக நின்று போதிக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாத்தில் நின்று கொண்டுதான் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவோடு அழைத்தான் என்ன, அவுலியாக்களோடு அழைத்தால் என்ன? அல்லாஹு பதிலளிப்பது போல அவுலியாக்களும் பதிலளிப்பார்கள். அல்லாஹ் எங்கிருந்து எத்தனை நபர்கள் எந்தெந்த மொழிகளில் அழைத்தாலும், லட்சோப லட்சம் மக்கள் அழைத்தாலும் எல்லோருடைய அழைப்பையும் எப்படி அல்லாஹ் கேட்கிறானோ அதுபோல அல்லாஹ்வுடைய நேசர்கள் கேட்கிறார்கள் என்று வாதித்துக் கொண்டிருக்கிறார்களே, எங்கே அதற்கு ஆதாரம் அவர்களுக்கு கிடைத்தது? எந்த வேத வரிகளை அவர்கள் மையமாக கொண்டு இப்படி சமூகத்தில் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த தூதருடைய போதனைகளை ஆதாரமாக கொண்டு சமூகத்தில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தையாவது இவர்கள் இதற்கு ஆதாரமாக காண்பிக்க முடியுமா? இதை சொல்வதனால் என்ன லட்சியம் இருக்கிறது, என்ன நோக்கம் இருக்கிறது, இதை சொல்வதில் நன்மை இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறார்களா? சமூகம் இப்படி செல்வதனால் இவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது அல்லது சமூகத்திற்கு நன்மை கிடைக்கிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? என்ன எதிர்பார்ப்பில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதே நாவு அல்லாஹ்வை மாத்திரம் நீ துஆ செய் என்று சொல்லி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். நான் கேட்கிறேன், இவ்வளவு உயிருக்குயிராக மதித்து வந்த சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் தைத்திருக்கிற முள்ளை எடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டுமானால் அதையும் பயன்படுத்த தயார் என்று உயிரை துச்சமாக கருதி நாயகத்தை நேசித்து வந்தார்களே, அந்த தோழர்கள் எல்லாம் அவுலியாக்கள் என்றால் யார் என்று தெரியாதவர்களா? நபிமார்களை மதிக்க தெரியாதவர்களா? நபிமார்களுடைய அந்தஸ்து புரியாதவர்களா? அவர்கள் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதல்ல மரணித்ததற்கு பிறகாவது ஏன் சென்று எந்த பிரார்த்தனையும் செய்ததில்லை? செய்ததற்கு ஒரு ஆதாரங்களையாவது நீங்கள் சஹீஹான ஹதீஸிலேயோ அல்லது வேறு ஏதேனும் ஆதாரங்களின் ஆதாரபூர்வமான செய்திகளையோ காண்பித்து உங்களால் நிரூபிக்க முடியுமா? இன்று வரையிலும் நிரூபிக்க முடியவில்லையே. அவர்கள் எல்லாம் இறை தூதரை மதித்தவர்கள் தானே. இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிலாகிக்கப்பட்ட, சிறப்புப்படுத்தப்பட்ட அவுலியாக்களாக திகழ்ந்தவர்கள் தானே. அந்த அவுலியாக்கள் ஒருபோதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, இறந்திருக்கும் போதும் சரி, யா ரசூலல்லாஹ் என்று அழைத்து, யா ரசூலல்லாஹ் அந்த கஃபார் என்று அழைத்து சொல்லி ஒரு வார்த்தை நமக்கு தெரியாது. யா ரசூலல்லாஹ் அந்த ரஹீம் என்று சொல்லி ஒரு வார்த்தை தெரியாது. யா ரசூலல்லாஹ் அந்த வதூத் என்று சொல்லி ஒரு வார்த்தை நமக்கு தெரியாது. ஆனால் அப்படியெல்லாம் உடம்போட்ட தங்கங்களாக மாற்றிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவத்திற்கு ஆதாரமே இல்லை என்கும் போது இந்த சமுதாயம் எதை நம்பிக்கொண்டு அதுதான் உண்மை, அதுதான் சரி என்று போய்கொண்டிருக்கிறார்கள் என்றே புரியவில்லை. சிந்திக்க வேண்டும். அன்பு சகோதரிகளே, பாசத்தோடு சொல்லிக் கொள்கிறோம், உண்மையை உணர்ந்து கொண்டோம், சத்திய வரிகளை படித்தோம் என்பதற்காக, ஹதீசுகளை தெரிந்து கொண்டோம் என்பதற்காக அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், என் தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அவர்கள் கைசேதத்திற்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அபத்தம் என்று எண்ணி பாருங்கள். அல்லாஹ் அறிந்தது போல மனிதனுடைய மனக்கிடக்கைகளை அவுலியாக்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்களே. எல்லா ஞானமும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது, இனிமேல் மறைந்ததொன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. நிரூபிக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலாவது நிரூபிக்க முடியுமா? மற்றுள்ளவர்களை விட்டு விடுவோம், முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை விட்டு விடுவோம், நாகூர் ஆண்டவரை விட்டு விடுவோம், பத்ரீங்களை விட்டு விடுவோம்,
சஹாபாக்களை விட்டு விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துல் லில் ஆலமீன் என்று இறைவனால் வர்ணிக்கப்பட்ட, மின்னத் என்ற அல்லாஹ்வால் சிலாகிக்கப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக் கொள்வோம். அவர்களுக்கு அறியாத விஷயம் எதுவும் இல்லை என்று வாதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இல்முல் கைப் இருக்கிறது, மறைவான ஞானம் இருக்கிறது. இப்போதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மக்பராவில் இருந்து கொண்டு உலகத்தின் நானாபாகத்திலும் இருக்கிற தன் உம்மத்தை சார்ந்தவர்கள் தனக்கு என்னென்ன கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தன்னிடத்தில் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளுணர்வுகள் என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து வைத்திருப்பதாக வாதித்துக் கொண்டிருக்கிறார்களே, தானும் கெட்டு சமுதாயத்தையும் அடிகேட்டில் கொண்டு செல்வதல்லவா இது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்த பல சம்பவங்களே அவர்கள் தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ் நபியிடத்தில் என்ன சொல்லுகிறான்? குல்லா அம்லிகு லக்கும் தர்ரம் வலா நஃபா, குல்லா அம்லிகு லக்கும் நஃபஅம் வலா லர்ரா இல்லா மா ஷா அல்லாஹ். நான் குல்லா அம்லிகு லக்கும், உங்களுக்கு யாதொன்றையும் எதையும், அது நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, தீங்கிழைக்கவோ நன்மை செய்து விடவோ எதற்கும் சக்தியற்றவன் அல்லாஹ், எதற்கும் நான் சக்தியற்றவன். வலவ் குந்து அலமுல் கைப லஸ்தக்தர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி ஸூ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனக்கு மறைவான ஞானம் தெரியாது, எனக்கு மாத்திரம் மறைவான விஷயங்கள் தெரியுமானால், இது எந்த மௌலவிகளிடத்திலும் எந்த பள்ளிவாசலுடைய இமாம்களிடத்திலும் சென்று இதற்கு பொருளை நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த வசனத்தை படிக்க சொல்லி அதற்கு பொருள் கேளுங்கள், என்ன பொருள் என்று அவர்கள் சொல்லட்டும், அதற்கு பிறகு நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதா வேண்டாமா, அது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் பிரார்த்தனை செய்தால் போதுமா என்பதற்கு இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் உங்களுடைய அருகிலுள்ள அறிஞர்களிடத்தில் எடுத்து சென்று அதற்கு விளக்கம் கேளுங்கள், அதற்குரிய பொருளை மாத்திரம் முதலில் படித்து பார்க்க, படித்து தர சொல்லுங்கள், அதற்கு பிறகு நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுவீர்கள். என்ன சொல்லுகிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா? நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையும் கூடாது. ஏனென்றால் இப்படி ஒரு சமூகம் தோன்றுவார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் அது. பாரத சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தூதரிடத்திலேயே சொல்லுகிற செய்தியாகத்தான் இந்த வசனத்தை நாம் இங்கே படித்து காட்டியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். எப்படி? வலவ் குந்து அலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி மின் ஸூ. நான் மறைவான விஷயங்களை தெரிந்திருந்தால், மறைவான எல்லா ஞானங்களும் எல்லா அறிவுகளும் எங்கே என்னென்ன எப்படி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, ஒவ்வொருவருடைய உள்ளுணர்வுகள் என்ன என்பதையெல்லாம் நான் அறிவதாக இருந்தால், விளக்கமாக சொல்லுகிறேன், நான் அப்படி மறைவான விஷயங்களை தெரிவதாக இருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் கைர், அதிகமான நன்மைகளை நான் தெரிவித்திருப்பேன். நன்மையான விஷயங்கள் எங்கெங்கே எனக்கு சாதகமாக இருக்கிறதோ, எனக்கு நன்மைகள் எங்கெங்கே சாதகமாக இருக்கிறதோ அவைகளை மாத்திரம் நான் தேடி சென்று அதிகமாக நலவுகளை மாத்திரம் நான் தேடி இருப்பேன். வமா மஸ்ஸனி மின் ஸூ, எனக்கு எந்த தீங்கும் எந்த பாதிப்பும் என்னை தொட்டிருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை வசனத்தின் மூலமாக சமுதாயத்துக்கு போதிக்கிறார்கள். இதை விட என்ன வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக என்ன பிரகடனம் செய்கிறார்கள்? மறைவான எல்லா ஞானமும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. எனக்கு மறைவான விஷயங்களை பற்றிய ஞானம் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது என்பதைத்தானே சொல்லுகிறார்கள். வேத வசனத்தை நான் ஓதி காண்பிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லிய குல், சொல்லுங்கள், சமுதாயத்திற்கு உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்கள், உங்களை பற்றி தெரியப்படுத்துங்கள், ஒருவேளை இந்த சமுதாயம் உங்களை கொண்டே வழி தவறலாம் என்பது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான். இது போன்று ஒன்றிரண்டு பல வசனங்கள் இருக்கிறது. குல்லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அப்படியே நீங்க சொல்லுங்க,
அது அல்லாஹ் தான் சொல்லுகிறான். யாரிடத்தில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? குல் லா அகூலு லக்கும், உங்களிடத்தில் வந்து நான் சொல்ல மாட்டேன். இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஜானாக்கள் எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று நான் வந்து சொல்ல மாட்டேன். வலா அகூலு லக்கும் இன்னி மலக்குன், நான் ஒரு மலக் என்று சொல்ல மாட்டேன், நான் ஒரு மனிதன் தான். குல் லா அலமுல் கைப், குல் இன்னி லா அலமுல் கைப, வேறொரு வசனத்தில் குல் இன்னி லா அலமுல் கைப, நபி நீங்க சொல்லுங்க. குல், அல்லாஹ் அங்கேயும் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யாரை பற்றி? தன்னை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? லா இல்முல் கைப், எனக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது, நான் மறைவான விஷயங்களை அறிய மாட்டேன். இன்னி, நிச்சயமாக நான் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தில் நான் ஓதி காட்டுவது திருமறை குர்ஆனுடைய வசனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு, அதாவது தர்க்க ரீதியாகவும் சொல்லுகிறார்கள், ஆதாரபூர்வமாகவும் சொல்லுகிறார்கள். அப்படி எனக்கு ஒரு வேளை நீங்கள் நினைப்பது போல எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்றிருந்தால் எனக்கு ஏன் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக வல்லவா கேட்கிறார்கள். ஒமா மஸ்ஸனி மின் சூ, எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பே ஏற்படவில்லையா? தாயிஃபில் ஏற்பட்ட இன்னல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்லையா? உஹதில் ஏற்பட்ட பாதிப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்லையா? ஷுஅபே அபீ தாலிபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்லையா? இன்னல்களை அவர்கள் அனுபவிக்கவில்லையா? ஏன் தெரியவில்லை? ஏன் சுதாகரித்துக் கொள்ளவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மக்களை எல்லாம் ஏன் உஷார்படுத்தவில்லை? உஹது களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழி வாங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த பதுங்கு குழியை, அந்த புதைக்குழியை, அவர்களை அங்கே உயிரோடு புதைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த குழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்களே, அங்கு ஒரு குழி இருக்கிறது, அது தனக்காக வேண்டி தோண்டி தன்னை அதில் புதைக்க வேண்டும் என்று எதிரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பதுங்கு குழி, ஒரு தன்னை இல்லாமலாக்குவதற்கு, தன்னை ஹலாக்காக்குவதற்கு அவர்களால் தோண்டப்பட்ட ஒரு குழி என்று ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொள்ளவில்லை? காரணம் என்ன? அவர்களுக்கு அது பற்றி ஞானம் இல்லை. காலித் இப்னு வலீதினுடைய படை ஆரம்பத்தில் தோற்பது போன்று நடித்தவர்களாக ஓடினார்கள். அது அவர்களுடைய திட்டம். பிறகு அதே காலித் இப்னு வலீத் தன்னுடைய படையை உஹது மலையினுடைய பின் அடிவாரமாக இங்கே வருகை தந்து அதிரடி தாக்குதல் நடத்தினார்கள். ஏன் அங்கு சஹாபாக்களுக்கு அவர்கள் எடுத்து சொல்லவில்லை? காலித் இப்னு வலீத் அங்கே அப்படியே சுற்றி கொண்டு இங்கே வருகை தருகிறார், எனவே சுதாகரித்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை? அங்கே இவ்வளவு பெரிய பாதிப்பை, பல சஹாபாக்களுடைய உயிரிழப்பை சந்தித்திருக்க நேரிடுமா? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரியவில்லை? அதைவிட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளிவாசலில் தொழுகிறார்களோ அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை காணவில்லையே, எங்கே என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்று விட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். வந்து பார்த்தால் வழக்கமாக பள்ளிவாசலை சுத்தம் செய்கிற பெண்மணி இல்லை. எங்கே அவர்களை காணவில்லை என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி தான் இறந்து போய்விட்டார்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அவர்களை எங்கே அடக்கம் செய்திருக்கிறீர்கள்? அஃபலா ஆதந்துமுனி, எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தி இருக்க கூடாதா? துல்லூனி அலா கபரிஹா, அந்த பெண்ணை நீங்கள் எங்கே அடக்கம் செய்திருக்கிறீர்களோ அந்த கபரை எனக்கு காட்டி தாருங்கள். யார் கேட்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் எங்கே என்று தெரியவில்லை, மரணித்த விஷயம் கூட தெரியவில்லை, ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். ஆக தன்னுடைய பகுதியில் தன்னுடைய பள்ளிவாசலை, தான் தொழுது வரக்கூடிய பள்ளிவாசலை, தன்னுடைய தோழர்கள் தொழுது வரக்கூடிய பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவர்களுடைய இறப்பை சஹாபாக்கள் சொல்லித்தான் தெரிந்து கொள்ளுகிறார்கள். மாத்திரமல்ல, ஏன் சொல்லவில்லை என்று சொல்லி சஹாபாக்களை கண்டிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அடக்கம் செய்யப்பட்ட இடம் எங்கே என்று
சொல்லி துல்லூனி அலா கபிரிஹா, அவர்களை அடக்கம் செய்த கபர் எங்கே, காட்டித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் அருகாமையில் நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியவில்லை? மறைவான ஞானம் அவர்களுக்கு இல்லை. அதற்காக நான் மறைவான ஞானம் அறவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது என்று சொல்ல வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறவே மறைவான விஷயங்கள் அறியாதவர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக அல்லாஹ் சில விஷயங்களை, சில மறைவான ஞானங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்று தந்திருக்கிறான். அது மறுப்பதற்கில்லை. எதையெல்லாம் அல்லாஹ் மறைவான ஞானங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அதை மறுக்கக்கூடியவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தா களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட காயிதுகளை பற்றி எங்கோ இருந்து கொண்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாத்திரமல்ல, நஜ்ஜாஷி மன்னர் ஹபஷாவில் இறந்த நஜ்ஜாஷி மன்னருடைய மரணத்தை பற்றி யாரும் வந்து சொல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாத்திரமல்ல, பிற்காலங்களில் என்ன நடைபெறும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நாளை மறுமை நாளில் என்னென்ன நடைபெறும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்புகளாகவும் எங்கோ தூர தொலைவுகளில் நடப்பதாகவும் எல்லாம் பல்வேறு விஷயங்களை, மறைவான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வரலாற்றிலும் இருக்கிறது, ஹதீஸுகளும் இருக்கிறது. ஆக இது இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆனால் இதையெல்லாம் நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அறிவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் எதையெல்லாம் அறிந்திருக்கிறானோ, ஒரு மனிதனுடைய உள்ள ஓட்டம் என்ன என்பதை அல்லாஹ் அறிகிறான். உலக மக்கள் எல்லோருடைய தேவை என்ன என்பதை அல்லாஹ் அறிகிறான். யார் யார் எங்கிருந்து கொண்டு என்ன மொழிகளில் தன்னை அழைக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான். ஆனால் அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்தால் அவர்களும் அறிகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, இது அபத்தமானது. இது அல்லாஹுவோடு ஒப்பிடுவது, அல்லாஹ்வுடைய தன்மைக்கு அவர்கள் நிரகரானவர்கள் என்று சொல்வதற்கு சமமானது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்திருக்கிறோம். அன்பு தோழர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உண்மையை சொல்வது என்ன பொய் இருக்கிறது? இந்த உண்மையை என்ன குழப்பமாக கருதுகிறீர்கள்? இதில் என்ன குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது? இதில் என்ன ஹதீஸுக்கு முரணாக இருக்கிறது? எடுத்து சொல்லுங்கள், பார்க்கலாம். ஒன்றிரண்டு சம்பவங்கள் அல்ல அன்பு சகோதரிகளே. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி, யூத பெண்மணி ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறார். அதில் வைக்கப்பட்ட மாமிசத்தில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது. அருகாமையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தோழர் இறந்து விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகுதான் விஷம் இருப்பதை சுதாகரித்துக் கொண்டார்கள். இது ஹதீஸுகளில் சொல்லப்பட்ட செய்தி அல்லவா? இது தெரியாத அறிஞர்கள் உண்டா? இந்த இடத்தில் ஒரு தோழர் பலி கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிந்து கொண்டு மறைத்தார்களா? அவர் இறக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டார்களா? அவர் இறந்தால் என்ன, அது நமக்கு நம்முடைய செல்வாக்கை இன்னும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் இருந்தவர் இறந்து விட்டார், இவர் இறக்கவில்லையே என்று சொல்லி அது பெருமையாக இருக்கும் என்று கருதி கொண்டு மறைத்தார்களா? அந்த உயிர் அவர்களையே பாதிக்கக்கூடிய உயிர் அல்லவா? தன்னை போல நேசித்தவர்கள் அல்லவா தன்னுடைய தோழர்கள்? இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை மறைத்து ஏற்படக்கூடிய இன்னல்களை அது ஏற்படட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிட்டார்கள் என்று சொல்ல வருகிறார்களா? தெரிந்து வைத்துக் கொண்டு ஏன் ஒன்றும் வேண்டாம். பிஅர் மௌனா என்ற சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். பிஅர் மௌனாவுடைய சம்பவத்தை அறியாத அறிஞர்கள் இருக்க முடியாது. பிஅர் மௌனாவுடைய சம்பவத்தை அறியாத மௌலவிகள் இருக்க முடியாது. பள்ளிவாசல்களுடைய இமாம்கள் இருக்க முடியாது. அந்த சம்பவம் ஒரு பிரபலமான ஒரு சம்பவம். பிஅர் மௌனா என்ற சம்பவம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு மாற்ற முடியாத வடுவாக மனங்களில் ஒரு கரை ஏற்படுத்தி விட்டு சென்ற, பெரும் பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி விட்டு சென்ற ஒரு கொடூர சம்பவம் பிஅர் மௌனாவுடைய சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் போல எங்களுடைய ஊரை சார்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய போதனைகளையும் மார்க்க விஷயங்களையும் எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே நபியே, உங்கள் தரப்பிலிருந்து சில அறிஞர்களை எங்களுக்கு அனுப்பித்தாருங்கள், மார்க்க விஷயம் தெரிந்தவர்களை அனுப்பித்தாருங்கள், அவர்களை கொண்டு எங்கள் சமூகத்திற்கு போதனை தர வேண்டியிருக்கிறது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்ப வைத்து அவர்களிடத்திலிருந்து சிலரை அழைத்து செல்கிறார்களே. சிலர் என்றால் சிலரா?
1-2 நபர்களா? 70 நபர்களை அல்லவா அழைத்து சென்றார்கள். 70 நபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுப்பி வைத்தார்களே, அப்படி பேசினார்கள். 70 நபர்களுடைய தேவை இருப்பதாக பேசினார்கள். அதை நம்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுப்பி வைத்தார்கள் 70 நபர்களை. என்ன செய்தார்கள் அந்த கூட்டம்? பிஅர் மஊனா என்ற இடம் வந்தவுடனேயே அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். 70 நபர்களில் மிஞ்சியவர் ஒரே ஒரு நபர்தான், ஒரே ஒரு சஹாபி மாத்திரம்தான் தப்பித்துக் கொண்டார்கள். 69 சஹாபாக்கள் அங்கே சன்னாபின்னமாக ஆக்கப்பட்டார்கள். அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டார்கள் என்று பிஅர் மஊனாவுடைய சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சம்பவத்தை என்னவென்று சொல்ல வருகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவம் இப்படி நடக்கும் என்று தெரிந்துதான் அனுப்பி வைத்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? நாளை என்ன நடக்கும் என்பது நாயகத்துக்கு தெரியும் என்கிறீர்களே. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன நடக்கும் என்று தெரியும் என்று சொல்லுகிறீர்களே. உலகத்தின் நானா பாகத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கும் என்பதை ஒரே நேரத்தில் அறியும் ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே. இந்த சஹாபாக்களை அனுப்பி வைக்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டுதான் அனுப்பி வைத்தார்கள் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து தான் இந்த கூட்டுச்சதியை செய்தார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் 70 நபர்களை இதோ போட்டு தள்ளுவதற்காக, 70 நபர்களை கொலை செய்வதற்காக அழைத்து செல்லுகிறார்கள். அழைத்து செல்லட்டும் என்று சொல்லி பார்த்துவிட்டு சும்மா இருந்தார்களா? கொதித்து போகவில்லையா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சம்பவத்தை கேட்டவுடனேயே பதவதித்து போகவில்லையா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உடனே ஆட்களை சஹாபாக்கள் படை ஒன்றை அனுப்பி வைக்கவில்லையா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் தேடுவதற்கு படைகளை அனுப்பிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னரே அறிந்து வைத்திருந்தால் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க இந்த சஹாபாக்களை அனுப்பி வைக்காமல் இருந்திருக்கலாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுப்பி வைத்தார்கள். தெரியவில்லை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. 69 போய்விடும் என்றவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு நம்பிக்கையில் மார்க்கம் பரப்பப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய கலிமா ஓங்க வேண்டும், சஹாபாக்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வோடு அல்லவா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களே, நீங்கள் சொல்லுவீர்களா 69 நபர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொண்டே பலி கொடுத்தார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது என்றால் நீங்கள் கண்டிப்பாக 2 ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்துதான் தீர வேண்டும். ஒன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பற்றிய ஞானம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இல்லையானால் தெரிந்து வைத்துக் கொண்டே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 69 சஹாபாக்களை கொலை செய்தார்கள் என்று சொல்ல வர வேண்டும். எதை சொல்லுவீர்கள்? நாயகத்தின் மீது மஹப்பத்துள்ள அன்பு சகோதரர்களே, நாயகத்தின் மீது ஹுப்புள்ள அறிஞர்களே, மௌலவிகளே, நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியவில்லை, அது பற்றி தெரியவில்லை, தெரியாமல் அனுப்பி வைத்தார்கள். அதனால் தான் 1 மாத காலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்கள். யாருக்கு எதிராக? அந்த பிஅர் மஊனாவில் 69 சஹாபாக்களை கொன்று குவித்தார்களே, அவர்களை கண்டம் துண்டமாக வெட்டினார்களே, அந்த எதிரிகளுக்கு எதிராகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் பொறுக்க முடியாமல் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து, இறைவா என் தோழர்களை இப்படி செய்து விட்டார்கள், இஸ்லாமியர்களை இப்படி செய்து விட்டார்கள் என்று மனவேதனையோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்று பார்க்கிறோமே. அன்பு தோழர்களே, இந்த சம்பவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டுமா சொல்லுகிறீர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாதது எதுவும் இல்லை என்று? இப்படி எத்தனை சம்பவங்களை சொல்ல வேண்டும், எத்தனை செய்திகளை சொல்ல வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியவில்லை என்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவோம், எல்லா நபிமார்களையும் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுகிறதே, அதில் எத்தனை தோழர்களுடைய, எத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து உங்களுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டும்? அவர்கள் மறைவான ஞானத்தை அறிந்திருக்கவில்லை. அல்லாஹ் தெரிவித்துக் கொடுத்த சில மறைவான ஆற்றல்களை ஒழிய, மறைவான ஞானங்களை ஒழிய வேற எதுவும் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை என்பதற்கு எத்தனை சான்றுகள் சொல்ல வேண்டும்? ஒன்றும் வேண்டாம். இதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாற்றை எண்ணி பார்க்கிற காலம் இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அதை எண்ணி பெருமைப்பட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட இருக்கிறோமே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடச் சென்றார்கள் அல்லவா? அறுத்து பலியிடச் சென்றார்கள் அல்லவா? அறுத்து பலியிடச் சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை தல்லகுலில் ஜபீன் முகங்குப்பர கடத்தி விட்டார்கள். கடத்தி விட்டு அறுப்பதற்கு முனைந்தார்கள். பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அங்கிருந்து ஒரு அழைப்பு விடுக்கிறான்.
ஐயா இப்ராஹிம் என்று சொல்லி ஒரு அழைப்பு அங்கிருந்து வருகிறது. அல்லாஹ்விடமிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட வேறொரு குர்பானி அங்கே கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் வரலாற்றில் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அர்ப்பணிப்பதற்கு துணிந்தார்கள். ஷைத்தான் எதிர்கொண்டு அவர்களை தடுத்த போதிலும் கூட அதையும் மீறிக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னோக்கி சென்றார்கள். மினாவை நோக்கி தன் மகனை அறுப்பதற்காக ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை என்பதுதானே. உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியுமானால் தன்னுடைய மகனை அழைத்து செல்வது போல் நாம் அழைத்து செல்வோம், கொண்டு போய் அவரை குப்பர கடத்துவோம், பிறகு கத்தியை வைத்து நாம் அவரை அறுப்பது போல் பாவனை செய்வோம் என்று அவர்கள் தெரிந்திருந்தார்களா? பாவனை செய்கிற அந்த நேரத்தில் இறை கட்டளை வரும், அத்தோடு நம்முடைய தியாகம் முடிந்துவிட்டது என்று உணர்வோடு தான் அதை செய்தார்களா? அல்லாமல் நடக்க போவது என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை வருமா, அதன் மூலமாக நாம் எந்த முடிவோடு செல்லுகிறோமோ அந்த முடிவு மாற்றப்படுமா என்பது தெரியாமல் சென்றார்களா? இரண்டில் ஏதாவது ஒரு முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டும். ஒன்று, அறிந்து கொண்டுதான் சென்றார்கள். எல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அங்கே மினாவில் மகனை அறுப்பதற்குண்டான எல்லா ஆயத்த பணிகளும் மேற்கொண்டதற்கு பிறகு இறைவனுடைய உத்தரவு அங்கே வரும், அதன் மூலம் நம்முடைய இந்த முடிவு மாற்றப்படும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்தால் அதை தியாகம் என்போமா, நாடகம் என்போமா? அதற்கு தியாகம் என்ற பெயரை கொடுப்பீர்களா, நாடகம் என்ற பெயரை கொடுப்பீர்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தியாகம் தான் செய்தார்கள் என்றால் அங்கே நடக்க போவது என்ன என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்திருக்காமல் சென்றிருக்க வேண்டும். அங்கே நாடகம் தான் நடக்க போகிறது என்றால் அதை தெரிந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றிருக்க வேண்டும். எதை முடிவாக எடுக்க போகிறீர்கள்? இப்படி எத்தனை வரலாற்று உண்மைகளை சொல்ல வேண்டும். நபிமார்கள் மறைவான விஷயங்களை, தனக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை, தனக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை, எத்தனையோ விஷயங்களை அவர்கள் தெரியாமலும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக எத்தனை எத்தனை ஆதாரங்களை காண்பிக்க வேண்டும். ஆதாரபூர்வமாகத்தானே சொல்லுகிறோம். குர்ஆன் வசனங்களைத்தானே ஆதாரமாக காட்டுகிறோம், ஹதீசுகளைத்தானே ஆதாரமாக காட்டுகிறோம், வரலாற்று சம்பவங்களைத்தானே ஆதாரமாக காட்டுகிறோம். இதையெல்லாம் எடுத்து காட்டியும் கூட இன்னும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற நபிமார்களிடத்தில் நாங்கள் மன்றாடுவோம். அவர்களை நாங்கள் இங்கிருந்து அழைத்தாலும் யா ரசூலல்லாஹ் என்று அழைத்தால் அங்கே அவர்களுக்கு சத்தம் கேட்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, ஒன்றும் வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் சிலாகிக்கப்பட்ட இறை தூதர். யாரும் உழைத்தால் இறை தூதராக ஆகிவிட முடியாது, யாரும் சிரமப்பட்டு விட்டால் நபியாக ஆகிவிட முடியாது. ஆனால் வலியாக வேண்டும் என்று நினைத்தால் அது முடியும், வலியாக வேண்டும் என்று அவர்கள் சிரமப்பட்டால் அது சாத்தியமாகும். ஆனால் வலிமார்களின் தலைவராக கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களும் அறிகிறார்கள் என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெரும் தியாகி என்று அவர்களுடைய தியாக வாழ்க்கை இன்றைக்கு ஹாஜிகள் எல்லாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்படும் போது நானும் நூஹோடு இருந்தேன், நானும் இப்ராஹிமோடு இருந்தேன். வானகுந்துமா இப்ராஹிம முல்கம் பினாரிஹி ஒமா பாரதன் நீரானு இல்லா பிதாவதி என்று முஹையீன் ஷேக் சொன்னதாக படிக்கிறார்களே. வஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ஏகத்துவத்திற்காக பாடுபட்ட அந்த மாவள்ளல், அந்த ஒரு மாபெரும் தியாகி, இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர்கள். அவர்கள் எழுதிய எத்தனையோ சத்திய புத்தகங்கள் இருக்கிறது. சமுதாயத்திற்கு, சமுதாயத்தினுடைய வளரும் தலைமுறைக்கு பாடம் படித்து கொடுக்க வேண்டிய பல புத்தகங்களை எழுதி தொகுத்து தந்த அந்த ஒரு மாபெரும் தியாகியாக இஸ்லாத்திற்காக வேண்டி உழைத்த முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் இப்படி சொல்லுவார்களா? சொன்னதாக எங்கிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிற போது அங்கே நான் நின்று கொண்டிருந்தேன். யார் நின்று கொண்டிருந்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கவில்லை. எத்தனையோ நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்கள் எல்லாம் நிற்கவில்லை. நபிமார்களை விட, ரிசாலத்தை பெற்றவர்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களான வலிமார்களுடைய தலைவர் என்ற போர்வையில் இருக்கிற, போர்வையில் வைக்கப்பட்டிருக்கிற, கட்டாயமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி எங்கே நின்று கொண்டிருந்தார்? முல்கம் பினாரிஹி, அவரை நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிற அந்த இடத்தில் அவர் நின்று கொண்டிருந்தாராம். ஒமா பாரதன் நீரானு இல்லா பிதாவதி, நான் துஆ செய்ததற்கு பிறகுதான்
அந்த நெருப்பு குளிராக மாறியது. அந்த நெருப்பு குளிராக மாறியது. எப்போது பிறந்த முஹையத்தீன் அப்துல் காதர் ஜிலானி எப்போது பிறந்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அவர் உண்டு, நூஹ் நபியினுடைய காலத்தில் அவர் உண்டு, எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் உண்டு என்று கதை கட்டுகிறார்களே, இதையும் மௌலித் என்று பாடிக்கொண்டிருக்கிறார்களே, அதற்கும் காசுகளை வாரி இறைத்து சமுதாயம் அவர்களை பட்டுக்கம்பளங்களை விரித்து வீடுகளில் அழைத்து காசுகளை கொட்டி இறைத்து இதை போர்ஷியாக படித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதற்காக இதை செய்ததற்காக மன பூரிப்படைகிறார்களே. 5 நேர தொழுகை தொழுதனால் கூட அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை. குர்ஆனை எடுத்து பாராயணம், குர்ஆனை எடுத்து ஓதியதில் கூட அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை. ஒரு ஹஜ் செய்ததில் கூட அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை. சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு மகிழ்ச்சி. முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானியினுடைய இது போன்ற கதைகளை படிப்பதில் மகிழ்ச்சி. எப்படி மார்க்கத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை சொன்னால் நாங்கள் எல்லாம் பொல்லாதவர்கள், இதை சொன்னால் நாங்கள் எல்லாம் விரட்டப்பட வேண்டியவர்கள். ஹதீஸை சொன்னால், குர்ஆனை சொன்னால், அதோடு ஒப்பிட்டு சமூகத்தினுடைய சூழ்நிலைகளை எடுத்து விளக்கினால் நாங்கள் எல்லாம் துரத்தப்பட வேண்டியவர்கள். துரத்தப்பட்டவர்கள் இதே காரணங்களுக்காக, சத்தியங்களை சொன்னார்கள் என்பதற்காகவே துரத்தப்பட்டார்கள் என்ற ரீதியில் அதை மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரிகளே, இது போன்ற எத்தனை சம்பவங்கள் இந்த சமூகத்தில் வேதனைக்குரிய நிகழ்வுகளாக, எத்தனை அவலங்கள், மார்க்கத்தை கேவலப்படுத்துகிற, மார்க்கத்தை கொச்சைப்படுத்துகிற எத்தனையோ நிகழ்வுகள் இந்த இஸ்லாத்திற்குள் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு, அதிலும் புரோகிதர்களாக இஸ்லாமியர்களை வழிநடத்த வேண்டிய குர்ஆனையும் சுன்னாவையும் படித்த அறிஞர்கள் அதற்கெல்லாம் முன்னிலை வகிக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும் போது மனம் வேதனை அடைகிறது. இவர்கள் ஒன்றும் புரியாதவர்களா அல்லது புரிந்தும் புரியாதது போல் நடிக்கக்கூடியவர்களா? சொல்லுவார்கள் ஜாகில்களா அல்லது முத்தஜாகில்களா என்று தெரியவில்லை. ஜாகில்கள் என்றால் விளங்க வைத்து விடலாம். முத்தஜாகில்களாக இருக்கும் போது எப்படி விளங்க வைக்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் அப்படியே இஸ்லாத்திற்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. இஸ்லாமும் மாற்று மதங்களுக்கும் வேறுபாடில்லை. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான கொள்கை, எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இந்த தீனுக்கு ஒப்பாக உலகத்தில் எந்த தீனை கொண்டு வர முடியும்? இந்த தீனுக்கு நிகராக எந்த தீனை ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அவ்வளவு அழகான ஒரு தீனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த தீனை நோக்கி சாறை சாறையாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த தீனை பிற தீன்களோடு கலந்து புரட்டி இரண்டுக்கும் வேறுபாடு இல்லாதது போல ஆக்கி வைத்திருக்கிறார்களே. சமூகமே சிந்திக்க மாட்டீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு, இந்த சமுதாயத்தில் யாரேனும் ஒருவர் பிற சமுதாயத்தவர்களுடைய கலாச்சாரங்களை இந்த தீனில் புகுத்த நினைத்தால் அவர்கள் தீனில் இருக்க முடியாது என்று எச்சரித்த இந்த இஸ்லாத்திற்குள் இருந்து கொண்டு, இந்த தூய இஸ்லாத்தில் இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை களங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, வேதனையான விஷயம் அல்லவா? சுதாகரித்துக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ்வை மட்டும் பிரார்த்தனை செய்வது என்ற நிலையில் பார்க்கும் போது அதிலும் குளறுபடி இருக்கிறது. அல்லாஹ்வை மாத்திரம் நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை மாத்திரம் பிரார்த்தனை செய்தால் என்ன? அல்லாஹ் பதிலளிக்க மாட்டானா? யாருக்கும் அப்படி சொல்லி இருக்கிறானா? நீங்கள் ரசூலுல்லாவை முன்னிறுத்தி கேளுங்கள், அப்போதுதான் தருவேன் என்று சஹாபாக்களுக்காவது அது உணர்த்தப்பட்டிருக்கிறதா? கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியத்தை பாருங்கள். என்ன வசியத்தை செய்கிறார்கள்? எவ்வளவு பொருத்தமான ஒரு வசியத்தை செய்கிறார்கள். இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டிய ஒரு வசியத் அல்லவா அது? என்ன சொன்னார்கள்? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் மஸாஜிதா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தினுடைய அந்த வேதனையிலும் கூட முகத்தில் துணிகளை போட்டும் விலக்கியுமாக தன்னுடைய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது கூட தன்னுடைய வேதனை ஒரு பெரிய வேதனையாக இல்லாமல், சமுதாயம் நாளை அது நெறிமாறி போகுமானால் அது எனக்கு பெரிய வேதனை என்று கருத்தில் கொண்டு சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு உபதேசம் செய்கிறார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத நஸாராவுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் மஸாஜிதா, அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் வணக்கத்தலமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயோஜிதமாக சொல்ல வேண்டிய இடத்தில் சமுதாயம் எங்கே வழிதவறி போக வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் சொன்னார்கள் அல்லவா? அந்த வார்த்தைக்கு
வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தை அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது என்றால் அது நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் போகக்கூடிய அந்த நிலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? இந்த சமூகம் வழி தவறுமானால் அது கபருடைய விஷயத்தில் தான் இருக்கும் என்பதை பிற சமுதாயம் சாபத்திற்கு ஆளான சமுதாயத்தை சுட்டி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே, அந்த நிலை இன்றைக்கு கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோமே. ஒரு சமுதாயம் அல்லது ஒரு நபர் இன்னொரு நபருடைய சொல்லை ஏற்பதாக இருந்தால் அதிகம் அவர் முக்கியத்துவம் கொடுத்து ஏற்கக்கூடிய ஒரு தருணம் மரணத்துடைய வேளைதான். நாம் உயிருக்கு உயிராக மதிக்கிற, நம் தந்தையை விட உயிருக்கு உயிராக மதிக்கிற, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட உயிருக்கு உயிராக மதிக்கிற, ஏன் நம்மை விட நம் உயிரை விட மேலாக மதிக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் சொன்ன உபதேசம் அல்லவா கபருடைய விஷயத்தில் நாம் பேண வேண்டிய எச்சரிக்கை, நாம் எதிர்கொள்ள வேண்டிய, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கபரை எந்த நிலையில் அவுலியாக்களுடைய கபர் என்றும் கற்பனைகளாக இவர்கள் யார் யாரை அவுலியாக்கள் இவர்கள் யாரை அவுலியாக்கள் என்ற ரீதியில் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள், புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு தலைப்பில் போக போனால் இன்னும் கேவலமான நிலைகள் பலவற்றை நாம் பேச வேண்டியிருக்கும். சமுதாயத்தில் அவுலியாக்கள் என்றால் இஸ்லாம் இப்படித்தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறதா என்று படம் கூட போட்டு காட்டலாம். அவுலியாக்களை இன்றைக்கு சமூகம் யாரையெல்லாம் அவுலியாக்களாக மேற்கொண்டிருக்கிறது என்று. அப்படி மிக மோசமானது ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. கபருடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த ஒரு எச்சரிக்கையை மட்டும், அதுவும் மரண நேரத்தில் தான் கபருக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் எச்சரித்து விட்டு செல்கிறார் என்றால் அது நாம் ஒரு கவனக்குறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உபதேசமா? அது அஜாக்கிரதையாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு உபதேசமா? அது இதில் ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்ல நினைக்கிறார்கள் என்பதை அல்லவா நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அவலத்தை தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் கண்டு வருகிறோம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு எந்த அவுலியாக்களை மதிக்க தெரிந்தவர்கள் தானே சஹாபாக்கள், அவுலியாக்களை மதிக்க தெரிந்தவர்கள் தானே தாபிஈங்கள், அவுலியாக்களை மதிக்க தெரிந்தவர்கள் தானே தபஅத் தாபிஈங்கள், அவுலியாக்களை எல்லாம் எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் தானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலியாக்களை மதிக்காதவன் அவன் அல்லாஹ்விடத்திலும் மதிப்பற்றவனாக, அல்லாஹ்விடத்திலும் அவன் கௌரவ குறைவாகத்தான் காணப்படுவான். அவுலியாக்களை மதிக்க கூடாது என்பதல்ல. நான் கேட்கிறேன், இன்றைக்கு எப்படி அவுலியாக்களை மதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இப்படி மதிப்பதற்கு யாரை முன்னோடிகளாக கொண்டிருக்கிறார்கள்? எந்த சஹாபியாவது இவர்கள் மரியாதை செய்வது போல அவுலியாக்களை மதித்ததாக காண முடியுமா? அவுலியாக்களை மதிக்கிறோம் என்ற பெயரில் கபரில் பச்சைப்பட்டு விரிக்கிறார்களே, எந்த சஹாபி தன்னுடைய சஹாபிக்கு அவர் மரணமானதற்கு பிறகு அவருடைய மன்னரைக்கு பட்டு போர்த்துவதைத்தான் அவுலியாக்களுக்குரிய மரியாதை என்று செய்திருக்கிறார்? எந்த நபித்தோழர் தன்னுடைய சக நபித்தோழருக்காக அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மக்பராவிற்கு சென்று அங்கே குத்துவிளக்கு ஏற்றியதாக என்ன வரலாறு இருக்கிறது? அந்த குத்து விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றுவதில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, எண்ணெய் விற்பனை செய்யப்படுகிறதே, அதிலும் பல குலுமால்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. இதுதான் அவுலியாக்களுக்குரிய மரியாதை என்றால் தயவு செய்து அதற்கு ஒரு ஆதாரம் தாருங்கள். நாங்களும் பல அவுலியாக்களை மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்படி அவுலியாக்களுக்காக கொடியேற்றுகிறார்கள், அவுலியாக்களுக்காக சந்தனக்கூடுகள் எடுக்கிறார்கள், அவுலியாக்களுக்காக குதிரை ஊர்வலம் நடத்துகிறார்கள், அவுலியாக்களுக்காக யானை ஊர்வலம் நடத்துகிறார்கள். ஆயிரம் செலவுகள் செலவழித்து லட்சம் ரூபாய்களை தண்ணீராக்கி கொண்டு சமுதாயத்தின் அவலங்களை நினைத்து செலவழிக்கப்பட வேண்டிய செலவினங்களுக்குரிய பணங்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகளை இழுக்காக்குகிற, அல்லாஹ்வோடு பிறரை ஒப்பிட்டு பார்க்கிற அந்த ஒரு நிலைக்காக செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே. அன்பு சமுதாய மக்களே, உங்களுடைய காசுகள் அல்லவா ஷிர்க்குடைய பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், அவுலியாக்களை எல்லோரும் மதிக்க வேண்டும். மதிப்பதற்கு நமக்கெல்லாம் முன்னோடிகளாக திகழ வேண்டியவர் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅத் தாபிஈங்கள், நபிமார்கள். நான் கேட்கிறேன், எல்லா நபிமார்களுடைய பல நபிமார்களுடைய மன்னரைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருக்கவில்லையா? தெரியாதா? அவர்களுக்கு மதிக்க தெரியவில்லையா? அவர்கள் ஏன் பச்சைப்பட்டு போர்த்தவில்லை? எந்த நபிமாருக்கும், எந்த நபியினுடைய மக்பராவுக்கும் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூ கொண்டு போடவில்லை? வாங்குவதற்கு காசு இல்லையா? பூ முளைக்கவில்லையா? ஏன் அவர்கள் குத்து விளக்கு நாட்டவில்லை?
ஏன் சஹாபாக்களுக்கு உங்களில் யார் நூஹ் நபியினுடைய கபரில் குத்து விளக்கு நாட்டுகிறார்களோ, உங்களில் யார் இப்ராஹிம் நபியினுடைய கபரில் குத்து விளக்கு நாட்டுகிறார்களோ, உங்களில் யார் ஹதீஜாவினுடைய கபரில் குத்து விளக்கு நாட்டுகிறார்களோ என்று ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை? சொல்லி அதற்குரிய சிறப்பை சொல்லி இருக்கலாம் அல்லவா? மக்பராக்களில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் இன்று கற்பனையாக கற்பிக்கப்பட்ட அவுலியாக்களை விட தலை சிறந்த இறைவனால் பாராட்டப்பட்ட அவுலியாக்கள் அல்லவா? இறை தூதரால் பாராட்டப்பட்ட அவுலியாக்கள் அல்லவா? இவர்களை விட பன்மடங்கு மதிக்கப்பட வேண்டிய அவுலியாக்கள் அல்லவா? ஏன் அந்த அவுலியாக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு மரியாதை கிடைக்கவில்லை? மதிக்க தெரியாதவர்கள் இல்லை என்பதனாலா, அல்லது அவர்கள் அப்படி மதிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல என்பதனாலா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், சமுதாயத்திற்கு பதில் சொல்லுங்கள். எதை காட்டி இந்த சமுதாயத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? சமுதாயத்தை இந்த பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்களே, இதற்கெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பேற்க வேண்டாமா? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல தகுந்தவர்கள் இல்லையா நீங்கள்? எப்படி போய்கொண்டிருக்கிறது இதுவெல்லாம்? எங்கிருந்து காப்பி அடிக்கப்பட்டது? எதை ஆதாரமாக கொள்ளப்பட்டது? மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம் இல்லை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த அரபு நாடுகளில் இது போன்ற சம்பவம் நடக்கிறது? அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது போன்ற அவுலியாக்களை சிறப்பிக்க தெரியவில்லையா? அவர்களுக்கெல்லாம் அப்படி பாராட்ட தெரியவில்லையா? அவர்கள் எல்லாம் அவுலியாக்களை மதிக்காதவர்களா? அவுலியாக்களை மிதிக்கக்கூடியவர்களா? சொல்லுங்கள். இதைத்தானே சொல்லுகிறோம். இதை சொல்வதற்கு என்ன? இதை சொல்வது எந்த வகையில் குர்ஆனுடைய வசனத்திற்கு முரணானது? இப்படி சொன்னால் அது எந்த வகையில் ஹதீஸுக்கு முரணானது என்று கருதுகிறீர்கள்? பிடிக்கவில்லை என்று சொன்னால் எப்படியாவது எதிர்ப்பது என்பதுதானே உங்களுடைய நிலைப்பாடு. குர்ஆனை சொல்லுகிறோம் கேளுங்கள், ஹதீஸை சொல்லுகிறோம் கேளுங்கள். அதுபோல இத்திபாஉ சுன்னா, நபியைத்தான் பின்பற்ற வேண்டும். நபியை அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி அந்த சத்தாருல் மசாவி என்று படிப்பதில் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பாசம். அதிலும் கூட கற்பனைகளை பாருங்கள். வீடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே தாய்மார்களே, சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். அதில் அடங்கி இருக்கக்கூடிய கற்பனைகளை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க கூடாதா? அப்துல் முத்தலிப் பாடிய ஒரு பாடலடி அதில் இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அருமை தாய்மார்களே, நீங்கள் இதை கேட்கிறீர்களோ கேட்கவில்லையோ, இது அல்லாஹுவால் உங்களுக்கு இது போன்ற சத்தியங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். சத்தியம் சொல்லப்பட்டதற்கு பிறகும் நீங்கள் மாறித்தான் இருப்பீர்கள், அப்படித்தான் இருப்பீர்கள், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று தொடர்ந்தால் அதனால் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஒமா அலைனா இல்லல் பலாக், சொல்ல வேண்டியது தவிர வேற எந்த கடமையும் இல்லை. சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் மாத்திரம் எங்களுக்கு மன நிறைவிருக்கிறது. நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீங்கள் அதன் மூலமாக சிந்தித்து உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மாத்திரம் எங்களுக்கு ஆழமாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். மௌலிதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதனுடைய ஹிகாயத்தை படித்து பொருளறியக்கூடியவர்கள் தெரிந்திருப்பார்கள். என்ன? அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹமத மக்தூபன் அலல் ஜீனானி என்ற ஒரு பாடலடி இருக்கிறது. யார் படித்த பாடல் அது? அல்ஹம்துலில்லாஹில்லதீ அதானி என்று துவங்கக்கூடிய அந்த பாடல். இதையெல்லாம் பாடியவன் நான். ஒரு காலகட்டங்களில் அரபிக் கல்லூரியில் படிக்கிற காலங்களில், தக்கலை சமதானிய அரபிக் கல்லூரியில் படிக்கிற காலங்களில் இதையெல்லாம் ஓதினேன். இது மாத்திரமல்ல, குத்துபியத்து ஓதி இருக்கிறேன், ராத்திபுகளில் பங்கெடுத்திருக்கிறேன். அதுபோல இறந்தவர்களுக்கு முன்னால் பல ஜுசுக்களை ஓதி ஹத்தம் தமாம் செய்கிற அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கிறேன். அதுவெல்லாம் பல ஆண்டுகளாக செய்திருக்கிறேன். அந்த அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய இஸ்லாமியத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டேன். அதை என் சமுதாய மக்களுக்கும் உணரச் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன? அப்துல் முத்தலிப் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு வருகை தந்து தன் பாலகனை, பேரனை, பேரப்பிள்ளையை கையில் வாங்கிக் கொள்கிறார். கையில் வாங்கிய மாத்திரத்திலேயே ஒரு பாடலை பாடுகிறார், ஒரு கவிதையை பாடுகிறார். என்ன கவிதை? அதுதான் இந்த சுபஹான மௌலிதில் இடம்பெற்றிருக்கிற கவிதை. அல்ஹம்துலில்லாஹ் என்று துவங்குகிறார். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைக்கப் பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து விட்டவர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து விட்டவர்கள் அப்துல் முத்தலிப். அவர்கள் அந்த குழந்தையை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த குழந்தையாக பாலகனாக கையில் அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியில் அல்லாஹ்வை புகழுகிறார்கள். யாரே? அப்துல் முத்தலிப். அவர்களிடத்திலும் அல்லாஹ் என்ற சிந்தனை இருக்கிறது என்பதற்கு மௌலிதிலும் ஆதாரம் இருக்கிறது. அது ஒரு பக்கம். பாடும்போது அதில் அறிவுக்கு ஒவ்வாத சில நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை இந்த மௌலிது கற்பனையானது, யாரோ விவரமறியாதவர்கள் சிலர் எழுதியது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த அடிகளே போதுமானது. என்ன சொல்லுகிறார்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆத்தானி, இந்த குழந்தை எனக்கு தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லி தொடர்ந்து படிக்கிறார். அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன், நீங்கள் தான் குர்ஆனில் பேர் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள் அஹ்மத், அஹ்மத் என்று. யார் சொல்லுகிறார்? அப்துல் முத்தலிப். எப்போது சொல்லுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக, கை குழந்தையாக பெற்று வெளியே வந்த அந்த புதிதில், அந்த குழந்தை பருவ பச்சிளம் பாலகனாக இருக்கிற அந்த பருவத்தில், கை குழந்தையாக இருக்கிற பருவத்தில் கையில் எடுத்துக் கொண்டு பாடுகிறார். என்ன? அந்தல்லதி சும்மித்த ஃபில் குர்ஆன் அஹ்மத், நீர்தான் குர்ஆனில் அஹ்மத் என்று பெயர் சூட்டப்பட்டவர் என்று அப்துல் முத்தலிப் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாலக பருவத்தில் ஒரு மாதம் கூட திகைந்திருக்காத, 1-2 நாட்களே ஆன அந்த நிலையில், பிறந்து 1-2 நாட்களே ஆன அந்த காலகட்டங்களில் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு படிக்கிற பாடலை பார்க்கவில்லையா? நீங்கள் தான் குர்ஆனில் அஹ்மத் என்று பெயர் சூட்டப்பட்டது. யார் சொல்லுகிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அப்துல் முத்தலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அப்துல் முத்தலிப், நபி அறிமுகப்படுத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அப்துல் முத்தலிப் அவர்கள் பாடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இறங்குகிற போது இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக், எப்போது இது இறங்குகிறது? முதல் வசனமாக, குர்ஆனுடைய முதல் வசனமாக. அது அப்போது குர்ஆன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்காத அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகிறது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இப்ப எனக்கு என்ன சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ஆன், எதிர்பார்த்த குர்ஆன் இறங்கி விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாங்கி கொண்டார்களா? அல்ல பதறி அவர்கள் பயந்து கதீஜா அவர்களிடத்தில் ஓடினார்கள் என்பது வரலாறா? எல்லோருக்கும் தெரியும். சின்னம் சிறு வயதில் குத்தாபுகளில் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தெரியும். பயந்து ஓடினார்கள். என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. கதீஜா அவர்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள். பிறகுதான் குர்ஆனுடைய வசனம் அது இறைவனிடத்திலிருந்து வருகிறது. வந்தவர் நாமூசுல் அக்பர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திருமறை குர்ஆனை இறங்குகிற அந்த அவ்வளவு வகையில அவங்களுக்கு தெரியவில்லை. முதலில் அவர்களுக்கு அது எடுத்த எடுப்பில் என்ன என்று தெரியவில்லை, புரியவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது 40வது வயதில். ரசூலுல்லாஹ்வுடைய சின்னம் சிறு பருவத்திலேயே 40 நாட்கள் கூட ஆகாத அந்த பருவத்தில் கையில் ஏந்தி கொண்டு யார் படிக்கிறார்? குர்ஆன் இறங்கப்படுவதற்கு எத்தனை 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அப்துல் முத்தலிப் படிக்கிறார். குர்ஆன் இறக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு. இதில் என்ன கட்டுக்கதை இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? இதை விட வேற என்ன ஆதாரம் வேண்டும்? அறிவுக்கு பொருத்தமில்லாத நிகழ்ச்சிகள் இப்படி இருக்கிறது. இதைத்தான் வீடுகளில் நறுமணங்கள், கமல கனிவகைகளை எல்லாம் புடைக்க எல்லா விதமான போர்ச்சைகள் என்று சொல்லுவார்களே, ஜீரணிகளும் நேர்ச்சைகளும் வைக்கப்பட வேண்டிய தளவாணி பட்டு என்று எல்லா விதமான தளவாடங்களோடும் ஏற்பாடு செய்யப்படுகிற எல்லா ஏற்பாடுகளோடும் மிக போர்ச்சையாக அதை மறக்கத்தான் சமூகத்தால் முடியவில்லை. அதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்ல அந்த சாம்பிராணி வாடையும் அந்த மல்லிகைப்பூ வாடையும் அல்லது அது போன்ற சீனரிகளுடைய அந்த அணிவரிசையும் இவைகளை எல்லாம் விட்டு மறப்பதற்குத்தான் அறிஞர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இவைகளை விட்டு விலகத்தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளுக்கு சிரமமாக இருக்கிறது. இதை பழகி போன தாய்மார்கள் இந்த மனங்களை விட்டு விலகுவது என்றால் என்ன நடக்கிறது? ஏன் இந்த வகாபிகள் இப்படி எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள்? ரொம்ப அழகான ஒரு பொருஷையான ஒரு நிகழ்ச்சி அல்லவா இது என்ற போர்வையில் தான் பார்த்து கொண்டிருக்க. காரணம் என்ன? அந்த பஜனைக்குள் மயங்கி விட்டார்கள். அந்த பாடலுடைய ராகத்தில் மயங்கி விட்டார்கள். அந்த ராகம் குர்ஆனில் இல்லையே, அந்த ராகம் அந்த மெட்டு குர்ஆன்ல வரலையே, அந்த மெட்டு குர்ஆன்ல எடுக்க முடியாது என்கிறதுனால மங்களகரமான எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முன்னிலைப்படுத்தப்படுவது யாரோ எழுதிய மௌலிதுகள். ஆனால்
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கிய ஒரு வார்த்தைக்கு 10 நன்மைகள் என்று சொல்லப்பட்ட அந்த திருமறை குர்ஆன் அது எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தில் கண்ணியம் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட